அவங்க சேர்ந்தாங்கன்னா மற்ற கட்சியோட கூட்டணி வைப்பாங்களா? அவங்க ஜாதிகாரில் ஓட்டு போட மாட்டாங்க. அது எல்லாம் நாற்காலி சண்டை. அவங்கவுங்க நான் வருவேன் நீ வருவேன்னு எல்லாம் நாற்காலி சண்டை. நீ ஒரு கீழ் ஜாதி, நீ ஒரு மேல் ஜாதி, நான் ஒரு மட்டமான நம்பிக்கை இல்லாமல் ஏன்னா தவறிடுமோ அப்படின்ட்டு வளர்ச்சி கம்மியாகிடுமோன்னு இப்போ பாமகவோட கட்சி தலைவராக நான் தான் இருப்பேன்ற மாதிரி ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எல்லாம் நாற்காலி சண்டை. அவங்கவுங்க நான் வருவேன் நீ வருவேன்னு எல்லாம் நாற்காலி சண்டை. அதுதான் போட்டுட்ருக்காங்க அப்போத்துலேருந்து இப்போ வர அதுதான் நடக்குது. ஆமாம்மா ஏதோ டிவியில் போட்டு கிழிக்கிறாங்களா? அப்புறம் எனக்கு வேறு நீ மூடி மாற்றி கேட்குறியா? சொல்லு என்னப்பா, நேரடியாகவே டிவியில் போட்டு கிழிக்கிணுங்க. எனக்கு சுத்தமாகவே படிக்க வராது, படிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு அளவுக்கு மூளையில் எட்டுதுன்னும் போது நான் இருந்துக்கிட்டு நீ உட்கார்றா நான் செய்கிறேன்ட்டு அவன் என்ன தரேன், நீ உனக்கு என்னடா அனுபவம் இருக்குது நான் செய்கிறேன்றாரு அவர். இதில் எப்படி ஆகுமோ என்ன மண்டையை போட்டுக்கிட்டு உடச்சிக்கின்னு போகிறோம் நாங்கள் பொது ஜனம் தான். அப்பா அம்மாலே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க சேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக சேரும். அது நம்மளுக்கு கண்மூடி வித்தாது. அப்படி சண்டை போட்டால் நம்மளுக்கு ஓட்டு வரும்னு. அதெல்லாம் அவங்களாம் வர சான்ஸ் கிடையாதுமா. அவங்களாம் வரமாட்டாங்க. அவங்க அப்பம் பிள்ளையும் ஒன்று அதுக்குன்னு இப்போ தான் சண்டைன்றாங்க. அதெல்லாம் வரவே வராது. அவங்க ஒன்று சேருவாங்களா மாட்டாங்க? அதெல்லாம் ஒன்றுலாம் சேர மாட்டாங்க. எப்படி சேருவான்? அவங்களுக்குள்ளே கலந்துக்கணும். நம்ம வீட்டில் அடிச்சுக்கிறோம், பிள்ளைய நான் சேர்ந்தால் தான் நல்லது. ஊர் சொல்லிய சேர்றது. இப்போ என் பிள்ளை என்னை அடிக்கிறான், ஒரு 4 நாளைக்கு இப்போ மறைஞ்சிங்கிறேன். அவன் வந்து என்னை கூப்பிடுவான், அம்மா எம்மா இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். அந்த மாதிரி பிள்ளை வந்து உன்னை கூப்பிடணும். பிள்ளைக்கு வழி ஒன்றும் அவர் பிள்ளையே வழி உள்ளனாலும் மற்றவங்க வந்து ஆட்சி நடத்துனாங்கனாலும் நடத்தணும். பட் அது வந்து யாரும் வந்து தலையிட முடியாது. அவங்க இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு சமாதானம் ஆகிடுவாங்க. அதை வந்து நம்ம இந்த வெளியில் இருக்க யாருமே கருத்து சொல்ல முடியாது. எந்த கட்சியில் இருக்கவங்களும் சரி, பொதுமக்கள் கருத்து சொல்ல முடியாது. அது அவங்க ஃபேமிலி விஷயம். அது இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. வீடு விட எந்த வீட்டில் வாசப்படி இல்லாமல் இருக்குது, எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. அப்படிங்கும்போது அதை பற்றி யாருமே தலையிடவும் கூடாது, அதை பற்றி பேசவும் கூடாது. நாளைக்கு அப்பாவும் பிள்ளை 2 பேரும் ஒன்றா வந்துடுவாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கூட்டணி அமைப்பாங்க. அதை யாரும் கருத்து சொல்ல வாய்ப்பு இல்லை. அவர் சொல்கிறாருன்னா ஒரு வயசில் மூத்தர் அவர்கிட்ட கூட இருக்கலாம், ராமதாஸ் ஐயாட்ட கூட இருக்கலாம். நம்ம புள்ள ஏதோ நம்பிக்கை இல்லாமல் ஏன்னா தவறிடுமோ அப்படின்ட்டு வளர்ச்சி கம்மியாகிடுமோன்னு நம்மளே எடுத்து நடத்தலான்னு கூட இருக்கலாம். நல்ல எண்ணம் தான், தப்பு இல்லை. இப்போ அவங்க சேர்ந்தாங்கன்னா மற்ற கட்சியோட கூட்டணி வைப்பாங்களா? அவங்க ஜாதிகாரில் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அவங்க சேர மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சேருவாங்க, லாஸ்ட்டில் சேருவாங்க. ஆனால் ஓட்டு அவங்களுக்கு வராது. அதனால தான் இந்த பக்கம் அந்த மாதிரி தாய் மாறுவாங்க அவங்க. அது அவங்கவுங்க விருப்பமா. ஒரு அமௌண்ட் வரும்டா தம்பி, என் கூட சேர்ந்துக்கா, ஏன்டா ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுற மாதிரி ஆட்சிக்கணும் நம்ம அப்படின்னு காம்பினேஷன் பண்ணிட்டாங்கன்னு சரியா போட போகுது. அப்பம் புள்ள தானம்மா. யாருமே ஒன்றும் சேர மாட்டாங்க. இப்போ எல்லாமே கூட்டணி தான். அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துன்னு மக்களை ஏமாற்றிட்டு சுற்றுறாங்க. அதுதான். அதெல்லாம் சும்மாம்மா. அதெல்லாம் சேரல மாட்டாங்க, கூட்டணி வைக்க மாட்டாங்க. அசிங்க இல்லை. இப்போ ஒன்று அசிங்கப்படுத்திட்டு நான் ஒன்று கூட சேருவேனா? புள்ள தானே நீ, எப்படி சேருவேன்? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கிடக்குறாங்க எல்லாரும். படிக்கிறவன் படிக்காதவன் முட்டாள் கூட தெரியும். நாளைக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைக்கு சேருன்னு அவர் பாடுபடுறாரு மறைமுகமாக. இதெல்லாம் தெரியாத நம்ம வந்தது துண்ணுக்கிட்டு எங்கேயோ பிளாட்பாத்தில் கிடக்குதுங்க அப்படின்னு நினச்சிக்கணும். இருந்தால் சந்தோஷம்தான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவங்க சொந்த கருத்து, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்படியே சண்டை அடிச்சுன்னு இருந்தால் சேர முடியாது. சண்டை அடிக்காமல் இருந்தால் சேர்ந்துடலாம். மற்ற கட்சியோட கூட்டணி வைப்பாங்கன்னா எங்கே வச்சா திமுகவில் இடம் இல்லை, வச்சா பிஜேபியில் தான் வைக்கணும். போய் அண்ணா திமுகவில் அங்கே வைக்கிறது தனிச்சே நின்று போகலாம். அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைனால 2026 எலெக்ஷனில் வந்துட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்துட்டு பாதிக்குமா இல்லை எப்படி இருக்கும்? ஓட்டு மொத்தமாக பிரியும். இந்த வாட்டி யார் வராங்கன்னு தெரியாது. மொத்தமாக எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நீ ஏன் சண்டை போடணும் கூட்டணி வருவாங்க. நான் வந்து சேர்றேன், நீ வந்து சேர்றேன். அப்போ தான் யாருன்னா சிஎம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஓட்டு யாருமே இவங்களும் டிஎம்கே வராது, ஏடிஎம்கே வராது. இந்த விஜய் அவரும் வர மாட்டார். ஆளுக்கு ஒன்று பிரியும், மொத்தமே ஒன்றுமே இல்லாமல் பிரியும். அப்போ கூட்டணி வச்சுன்னு நான் சிஎம் இருக்கேன், நான் சிஎம் இருக்கேன்னு அப்போ பேசின்னு ஒன்று சேருவாங்க. அவங்களுக்கு உள்ள பர்சன்டேஜ் இருக்கும் அப்படியே. ஏன்னா கட்சி ஓட்டு அப்படியே இருக்கும். பட் அதர் மட்டும் தான்
முன்ன பின்ன இருக்குமே கண்டி அவங்க ஓட்டு என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ ராம்தாஸ் ஐயா வந்துட்டு ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புமணியோட தலைவர் செயல்பாட்டுக்கு 100% தான் மார்க் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அவர் சொல்கிற மாதிரி அன்புமணி தலைவராக கட்சி ஒழுங்காக வழி நடத்தலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட கருத்து என்ன? இல்லை அன்புமணிலாம் வந்து செயல்பாடு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஆரம்பத்துலேருந்தே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா கருத்தை வந்து கொஞ்சம் முரண்பாடாக கேட்டதுனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன வாக்குவாதம், அவ்வளோதான். அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் யாரும் தலையிட்டு பேச வேண்டிய அவசியமே இருக்காது. கொஞ்ச நாள் சரியாயிடும். அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவர் கட்சியை வழி நடத்தி என்ன பண்ணிக்கிறாரு யாருக்கு சொல்லு. அதாவது நான் வந்து ஜாதியை பற்றி பேசலை. எல்லாரும் நீ ஒரு கீழ் ஜாதி, நீ ஒரு மேல் ஜாதி, நான் ஒரு மட்டமான பிளாட்ஃபார்ம் பொறிக்க, இதெல்லாம் தேவையில்லை. உசுருக்கு உத்தரவாதம் என்ன கூத்தாரி இவர் உக்காந்து வெளியே வந்துக்கிறாரா, என்னன்னா யாருன்னா பார்த்துக்கிறாரா, கேட்டுக்கிறாரா? நீ சொந்தமாக பண்ணிவிட்டு நாளைக்கு ஒன்று கொண்டுட்டானா நீ என்ன பண்ண போகிறான்? புலக்காரங்கிட்ட தான் போக போகுது கட்சி. வெளியாள் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. சரி எங்கள் அப்பா செத்துட்டாரு எனக்கு வேணாம், வெளியாள் வந்து எதுனா யாருன்னா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க? சொல்லு, எதுனா இதில் வந்து லிங்க் இருக்குதா? இப்போ நீ இருக்கிற காமாவை கட்சி நான் காப்பாற்றினேன், நான் போயிட்டேன் உடனே உன்னை எப்போ க்ளோஸ் பண்ணுவேன்? நீ என்னடா அப்பன் பெத்தான் தெத்தான் போனான் அப்படின்ட்டு போயின்னு இருக்க.